ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருப்பூர் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையத்தில் நவம்பர் 29ஆம் தேதி தெய்வசிகாமணி அலமேலு அவர்களது மகன் செந்தில்குமார் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர். போலீசார் 14 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கொலை நடந்து 1 மாதத்துக்கு மேலாகியும் சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல் என எதிலும் துப்பு கிடைக்காமல் திணறுகின்றனர். கொலையான 3 பேரின் பின்னணி பற்றி விசாரித்து அதில் தொடர்புடையவர்களுடன் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சம்பவம் நடந்த சேமலை கவுண்டம்பாளையம், கண்டியன் கோயில் சுற்றுவட்டார மக்கள் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. கொலை சம்பவத்துக்கு பிறகு இரவு நேரங்களில் கால்நடைகளுக்கு தீவனம் வைக்கக்கூட வெளியே வர முடியாமல் பயத்தோடு வாழ்கிறோம் என அப்பகுதி மக்கள் கூறினர். எங்களுடைய கிராமங்களில் பொதுமக்கள் விழிப்புணர்வு அடையணும்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட்டு விற்க வர்றவங்க, பழையிரும்பு வாங்க வர்றவங்க, வளையல் விற்க வர்றவங்க, அடையாளம் தெரியாத நபர்கள் வரும்பொழுது நாம் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து அந்த தகவல் யாராச்சும் நம்ம மர்ம நபர்கள் இருக்கும் பட்சத்தில் காவல்துறைக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ளெக்ஸ் அன்றைக்கி வச்சுருக்கிறோம். ஏன் இது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்னா யார் வராங்க போகிறாங்கன்னு கிராமங்களில் தெரியறதில்ல. அங்கங்கே கேமராக்கள் நம்ம பெருசாக அளவில் பொருத்தணுங்கிறத நம்ம இதில் கேட்டுக்கிறோம். இன்றைக்கி நிறைய கேமராவில் குறைஞ்ச விலையில் கூட இருக்குது. சாலை ஓரங்களில் இருக்கிறவங்களா நீங்கள் பயன்படுத்துங்கன்னு கேட்டிருக்கிறோம். மர்மமான நபர்கள் வந்துட்டு போகிறதுனால என்னென்னா கிராமங்களில் இருக்கிற இன்றைக்கி அமைதியே இன்றைக்கி சுத்தமாக போயிடுச்சு. இன்றைக்கி 6 மணிக்கு மேலே யாரும் ஓட்டு விட்டு வெளியே வர முடியல, இரவு நேரங்களில் பயணிக்க முடியல. தனியாக இன்றைக்கி தோட்ட சாலைகள் எல்லாம் இன்றைக்கி ஊரை விட்டுட்டு தோட்ட சாலையில் போய் குடியிருக்கிறோம். மாடு, ஆடு, கோழி, கால்நடை வளர்க்குறது, விவசாயம் பண்ணுறது, மார்க்கெட் போகிறது எல்லாம் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் போகிறதுக்கே அச்சமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா 7500 பேருக்கு மக்கள் தொகை மேலே கொண்ட இடத்துல ஆயிரக்கணக்கான வீடுகள் எல்லாமே கிராமங்களில் தான் இருக்குது. சின்ன சின்ன ஊரை விட்டு எல்லாமே பிரிஞ்சு இன்றைக்கி கிராமங்களில் தோட்ட சாலை ஆகிப்போச்சு. அப்போ இன்றைக்கி அங்கே இருக்கிற அமைதி நிலவுவதனால குழந்தைகளை வெளியே கூட்டிகிட்டு போகிறது வர்றது, மருத்துவத்துக்கு கூட போக முடியாத இன்றைக்கி ஒரு சூழல் இருக்குது. இந்த பகுதியில் காவல்துறை இன்றைக்கி அந்த தேடிட்டு அந்த திருடர்களை தேடி கடுமையான ஒரு காவல்துறை இன்றைக்கி வளையத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் கடுமையான அச்சங்கள் இருக்கிறோம். விரைந்து அந்த திருடர்களை பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு மக்களும் அரசாங்கத்துக்கு நாங்களும் உறுதுணையாக இருக்கிறோம், காவல்துறைக்கும் உறுதுணையாக இருக்கிறோங்கிறத தெரிவிச்சிருக்கிறோம். பல்லடம் கொலை சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து ஊராட்சிகளிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவது அவசியம் என போலீசார் வலியுறுத்தினர். இதையடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விவசாயிகள் சங்கம் சார்பில் பதாகைகள் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஊருக்குள் வசிப்பவர்களும் தோட்டத்தில் வசிப்பவர்களும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போது அடுத்த கட்டமாக பல்லடம் செம்மிபாளையம் ஊராட்சி சார்பில் 14 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு செம்மிபாளையம், குப்புசாமி நாயுடுபுரம் சுற்றுவட்டார கிராமங்களில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் 91 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. கேமராக்களை கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு அறையை ஏஎஸ்பி சுரேஷ் திறந்து வைத்தார்.